கேக்குதா எல்லாரும் பேசுறது? Assalamualaikum. வலைக்கும் அஸ்ஸலாம். Assalamualaikum. வலைக்கும் அஸ்ஸலாம். So board clear? படிப்போமா? படிப்போம் சார். என்ன நௌஷா மரியம் படிப்போமா? படிப்போம் சார். இன்னைக்கு இவ்வளவு ஆர்வமா வந்திருக்க, சாப்பிட்டு வந்தியா? இல்ல ஓகே. சரி, படிக்குமா? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் என்ன சொல்லி இருந்தது? கிராஃப் பத்தியான என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருந்ததா? கிராஃப் பத்தி எல்லாம் சொல்லி இருந்ததா? படித்திறன் காண்றது சொல்லிட்டேன். படித்திறன் காண்றது வரைக்கும் பார்த்தோம். என்ன சரி. ஸோ ஒரு கொஸ்டின் இதோட போட்டோ செஞ்சுட்டு வர சொல்லி செஞ்சீங்களா? எல்லாத்தையும் கூட வந்துட்டா? அதுல எதுவும் உங்களுக்கு டிஃபிகல்ட் மாதிரிக்கு எதுவும் இருக்கா? இல்ல சார். என்னடா இல்லைன்னு ஒருவேளை படிக்கிறீங்களோ, நல்லா படிக்கிறீங்களோ? அப்படி இல்லை. ஸோ அதுல வந்து நான் ஒரு 2 கொஸ்டின் செஞ்சுட்டு போவையா? 2 செஞ்சுட்டு போவையா? எந்த எந்த 2 செய்வோம்? 5வது 5 மாறும். 5ம் 5வது முறை 8வது. சரி, மரியம் 8வதும் செய்வோம். சரியா? முதலாவது 5வது. 5வது சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? 5வது என்ன? 4,5 அங்கால sin 8, sin 4. டன். சரியோ? சரி, இப்ப சமன்பாடு என்ன சொல்லுங்க பாப்போம். m7 y ஆவியின் கீழ் x ஆவி. எல்லாரும் சொல்லுங்க. m7 y ஆவியின் கீழ் x ஆவி. என்னத்துக்கு சமன்பாடு இது? படித்திறன். படித்திறன் எதுக்கு காணும்? படித்திறன் எதுக்காக காண்றது? சமன்பாடு கோட்டின் சாய்வு காண்பது. அது நமக்கு தேவையில்லை. படித்திறன் யாருக்கு காணும்? நேர்கோட்டின் வரைவுக்கு. ஒரு நேர்கோட்டு வரைவுக்கு தான் என்ன காண்றது? படித்திறனுக்கான சமன்பாடு m y ஆவியின் கீழ் x ஆவி. முதலாவது என்ன செய்ய சொன்ன? இதுல ஏதாவது கொண்ட என்ன செய்யணும்? தேர்வு செய்யணும். நௌஷா மாதிரி இதுல எது தேர்வு செய்வோம்? எது தேர்வு செஞ்சாலும் சரி, ஒரே விடதான். இது சார் 2வது இருக்கிறது. இதே தேர்வு செய்வோம். இதை தேர்வு
அப்ப இதை தேர்வு செஞ்சா முதலாவது என்ன செய்யணும் பை ஆள் கூற்று வித்தியாசம். அப்படின்னா என்ன, யார செலக்ட் பண்றீங்களோ அவர வழியில இருந்து அவர வழி என்ன இருக்கு -4 கழித்தல் போட்டுட்டு அடுத்தது எழுதணும். எப்படி கழித்தல் போட்டுட்டு தான் அடுத்தது எழுதணும். அடுத்த ஆள்ற வழி என்னது, செலக்ட் பண்ணப்படாத ஆள்ற வழி 5 x ஆகும். அவ செலக்ட் பண்ண ஆள்ற x என்னது -8 கழித்தல் செலக்ட் பண்ணாம ஆள்றது x என்னது 4 4 -4 -5 கூட்டிங்கன்னா -9 -9 கீழ் -8 -4 கூட்டிங்கன்னா -12 -12 மேலையும் மைனஸ் கீழையும் மைனஸ் மைனஸும் மைனஸும் பிரிவட்டா என்ன நடக்கும் பிளஸ் மைனஸ் இல்லாம போயிட்டு Yes, sir. மத்தபடி மேல 3ஆல சுருக்குனீங்கன்னா 9 3 4 3ஆல சுருக்குனா 4 சோ படித்திறன் இவர்தான். அண்டர்ஸ்டாண்ட் ஓ சார் எஸ் சார் அண்டர்ஸ்டாண்ட் சொன்னா ஓ சார் சொல்றது என்ன சொல்றோம். எஸ் சார் எஸ் சார் Yes, sir. என்ன மின்னா வந்தியா? ஓ சார் சரியா, சரி சரி. அடுத்தது எத்தனையா செய்வோம்? 5வது 5வது செஞ்சுட்டேன். அப்ப அடுத்ததா சொல்லணும் தானே. 6வது இருக்க எல்லாத்தையும் சொல்றேன், 3 தான் செய்வேன். 5வது சொன்னீங்க. அடுத்தது சார் 5 6 8 தான் சொன்னேன். 6வது சொல்றீங்க. 6வது சரி, 6வது சொல்லுங்க. ஒன்னாவது வந்து 6 -4 6 அடுத்து 2 2 இப்போ உங்களுக்கு இதோட ஜோன் ட்விஸ்ட் தர போறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி ரெடியா இருங்க. செய்வோமா? சமன்பாடு சொல்லுங்க திரும்ப இருக்கா. m சமன் y ஆவின் கீழ் x ஆவின் சொல்லி பாடம் ஆகணும். நீங்க சொல்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நினைவு வரும். அப்ப யாரை செலக்ட் பண்ணுவோம்? இவரை செலக்ட் பண்ணுவோமா? 2வது காலையா செலக்ட் பண்ணி போடுங்க. இவரோட வைய முதலாவது போடுங்க. முதலாவது மேல வை தானே வரும். இவரோட வைய போட்டு கழித்தல் போட்ட பிறகுதான் என்ன செய்யணும், இவரோட வைய போடணும். கழித்தல் போட்டுட்டு தான் போடணும். இவரோட வை என்னது நாலு Sir, board clear இல்ல. போட் கிளியர் இல்லையா? கிளியர் சார் Yes, sir. இப்ப இவரோட எக்ஸ்ல இருந்து இவரோட எக்ஸ கழிக்கணும். சரிதானே? 2 கழித்தல் 2 கழித்தல் பெருக்கப்பட்ட என்ன வரும்? சகையா சகையா மாறும். அப்ப 2 4 கீழ் 2ல இருந்து சயாறு போனா மேல 6 கீழ சய 4 மேலே 2ஆல் சுருக்குனீங்கன்னா கீழே 2ஆல் சுருக்குனா 3 கீழ் 2 கீழே சய பிரிவட்டா என்ன வரும்? மைனஸ் தான் வரும். சரியா? இது சரியா வந்துச்சு எல்லாருக்கும்? பிள்ளையா வந்துருக்குமே ஏதாவது செஞ்சு சரியா வந்துச்சா? இல்ல சரி சார் சரி. ஓ சார் சரியா வந்துருக்கு. அடுத்து எனக்கு கொஞ்சம் நம்பர்ல வர மாதிரி ஏதாவது சொல்லுங்க. நார்மலா நம்பர்ல வந்த மாதிரி ஏதாவது உண்டு? எத்தனையாவது கொஸ்டின் நம்பர்ல வந்துச்சு? பின்னத்துல வராம நம்பர்ல வந்த மாதிரி ஏதாவது உண்டு சொல்லுங்க. அதை வச்சு 7வது நம்பர்ல வந்துச்சு. இல்ல இல்ல என்னடா என்ன இப்ப உங்களோட பிரச்சனை? நம்பர்ல வந்துச்சா வரல? 7வது நம்பர் தான் சார். சார் 7வது நம்பர்ல வந்துச்சு. 7வது நம்பர்ல வந்துச்சா? அஸ்ட்ராக் எதுல வந்துச்சு? 7வதா? ஃபர்ஸ்ட் நம்பர்ல வந்துச்சு. சரி, ஓகே. அகலம் சிம்பிளான்ட்டு தேவையில்ல. இது வந்தா சொல்லுங்க.
சரி அப்ப ஏழாவது என்ன கேஸ்? ஏழாவது கேஸ் இல்லையா நம்மளா பிளவுட் இருக்கியா? சார் செஞ்சு காட்டுங்களேன். சரி எனக்கு கொஞ்சம் இந்த நம்பர்ல வரத விட்டுட்டு இப்ப நான் செஞ்சு முடிச்சுட்டு பார்ப்போம். ஏழாவது நீ வந்து பிளவு விட்டது மைனஸ் பிளஸ் பிளவு விட்டுருப்பா பாரு. எத்தனையாவது செலக்ட் பண்ணா? முதலாவது ரெண்டாவதா? முதலாவது. முதலாவது செலக்ட் பண்ணிருந்தேன்னு சொன்னா நீ வந்து மேலையும் 3 கீழையும் 3ன்னு வந்திருக்கும். எல்லாருக்கும் அப்படியே வந்துச்சு. ஓ சார். ஓ சார். விட வந்து ஒன்றுன்னு வந்து ஓ சார். நம்ம கூட்டல் கழித்தல் பிள்ளை வந்திருக்கும் பாரு. ஓ சார். எட்டாவது 4,6 4,6 அடுத்து -2, -9 -2, -9. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா படித்தவனுக்கு எம் சமன்ட்டு போட்டுட்டு யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். நான் வந்து இவரை செலக்ட் பண்றேன். இவரோட வையில இருந்து இவரோட வைய கழிக்கணும். செலக்ட் பண்ணாத வைய எழுதுங்க. கழித்தலுக்குரிய போட்டுட்டு இங்க என்ன வை இருக்கோ அதை மைனஸ் வந்து என்ன செய்யணும்? பிராக்கெட் போடணும். இதெல்லாம் ஆல்ரெடி எப்பயுமே சொல்லி சொல்லி செய்யற விஷயம். மைனஸ் வந்து அடுத்த என்ன செஞ்சுக்கணும்? எப்பயுமே பிராக்கெட் போட்டு வச்சுக்கணும். அடுத்தது இங்க எத்தனை செலக்ட் பண்ண எக்ஸ் எத்தனை? 4. செலக்ட் பண்ணப்படாத எக்ஸ் என்னது? -2. அப்ப 4 கழித்தல் போட்டுட்டு அங்கால என்ன பண்ணணும்? -2. என்னமா என்ன எது சொன்னா? அது சொன்னா அஸ்காவா? 2ன்னு சொன்னேன் சார். அதை சொன்னீங்களா? சரி சரி சரி. இப்ப பாருங்க 6 கழித்தல் பெருக்கப்பட்டது என்ன வரும்? கூட்டல். 6 சக 9 18. -5 சார். மைனஸ் மைனஸ் இருக்குன்னா பிளஸ் 4 2 6. 6. மேலைங்களே எத்தனையான சுருக்கேலும்? 3. 2 நீ 15 சுருக்கேலுமாடா? 3 15 சுருக்குனா 5 5. கீழே 2 சுருக்குனா 2. இதான் வந்து உங்களுக்கான ஆன்சரா வந்திருக்கும். சரியா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தர போறேன். எனக்கு நம்பர்ல வந்து ஏதாவது நார்மல் விடைகள் சொல்லுங்க. 1 வராம கொஞ்சம் 2 3 அந்த மாதிரி ஏதாவது. எத்தனையா கொஸ்டின் வந்தீங்க? 4வது கேள்வி சார். 4வது கேள்வி வச்சு -2, -3 அங்கால 2, 5. இப்ப நான் சொல்றதை தொடர்ந்து எழுதுங்க. நான் சொல்றதை தொடர்ந்து அதோட எழுதுங்க. அஸ்ரா மைக்கோன்ல கிடக்கு, ரஹ்மான் மைக்கோன்ல கிடக்கு. மைக் ஓபன் பண்ணணும். நான் சொல்ல எழுதுறீங்களா? ஓ சார். இதை எழுதி போட்டு ஆகிய ஆள்கூர்களுக்கு ஊடாக செல்லும். இதுக்கு பிறகு ஆகிய இல்லாட்டி எனும் புள்ளிகளுக்கு ஊடாக செல்லும். இல்லாட்டி எனும் ஆள்கூர்களுக்கு ஊடாக செல்லும். எப்படியோ எனும் புள்ளி இல்லாட்டி எனும் ஆள்கூர்களுக்கு இடையில் செல்லும். ஆள்கூர்களுக்கு ஊடாக செல்லும். எனக்கு கஷ்டமாகிறது. ஆள்கூர்களுக்கு ஊடாக செல்லும் நேர்கோட்டு வரைவின் சமன்பாட்டை காண்க. நேர்கோட்டு வரைவின் சமன்பாட்டை காண்க.
என்ன உமாமா எழுதியா ஓ சார் எழுதியா இல்ல என்ன பிள்ளை சொன்னேன் எனும் ஆள்கூறுகளுக்கு ஊடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை அகிலா பிஎஃப் மைக்ரோஃபோன் இதுக்குள்ளால போற எழுதிங்களா எழுதின வாசி யாராவது சாய 2, சாய 3, 2, 5 ஆகிய ஆள்கூறுகளுக்கு ஊடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. எழுதிட்டீங்களா முதலாவது ஓ சார் இப்ப நான் செஞ்சு காட்டையா இதை செஞ்சாச்சு. சமா வந்ததா சமா மீன்ஸ் ஓ லெவல் படிக்கிற சமா ஓ சார் எத்தனை மார்க்ஸ் இங்க வா எத்தனை மார்க்ஸ் 65 போதுமா 65 போதுமா விட பயான் சொன்னாங்களா போதா மார்க்ஸ் சொன்னியா விட்டு ஓ என்ன சொன்னா பயான் சொன்னாங்களா ஓ அடி விழுந்துச்சா விழுந்த ஓ அடிச்சாங்களா இல்ல சொல்ல உண்மையை சொல்ல அடிச்சாங்க தானே இல்ல எனக்கு உங்களோட பேப்பர் போட்டோ எடுக்க எடுத்து அனுப்பிவிடுவேன் சரியா அதுல என்ன மிஸ்டேக் வந்துச்சுன்னு எனக்கு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சு தரேன்னு சொன்னேன் தானே காலையில அது நீங்க தந்தீங்கன்னு சொன்னா படிக்கணும் வந்து தந்தீங்க சரியா வராது சீமா இங்க வாமா அடுத்ததா சீமா இங்க வா சொல்லு எத்தனை சொல்லு 49 சார் 59 போதுமா போதுதான் இப்பதானே வந்தா நீ பல நாள் எல்லாம் வந்து இல்ல நீ கொஞ்ச நாள் தான் நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன் உனக்கு என்னெல்லாம் அதுல விளங்கியலையோ அந்த பேப்பரை திரும்ப இருக்க எடுத்து எதெல்லாம் நீ பிளவுட்டியோ அதெல்லாம் நோட் பண்ணி ஏன்னா சரி அதை நம்ம அந்த சனிக்கிழமை காலையில கிளாஸ்ல பார்க்கும்போது அதை பார்ப்போம் அதாவது நீங்க சனிக்கிழமை காலையில வந்தீங்க அப்படின்னா அதை பார்க்கணும் சரியா எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன் எல்லாரும் சொல்றேன் நீங்க என்னென்ன கேள்வி பிளவுட் இருக்கீங்களோ அதெல்லாம் போட்டோ எடுத்துக்க அம்னா பேப்பர் எழுதிட்டாங்களா இன்னும் தரல சார் சஜா மார்க்ஸ் வந்ததா அது யாருக்கு மார்க்ஸ் வந்தது ஆசிகா மார்க்ஸ் எல்லாம் வந்ததா எக்ஸாம் நடக்கல சார் எக்ஸாம் நடக்கலையா இல்ல சார் உங்களுக்கு வந்து செப்டம்பர் 12க்கு பிறகு அப்படித்தானே எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சா அனிமூனா இங்க வா 87 போதுமா இப்படிதான் கேட்பேன் 49 தான் போதுமா எல்லாத்தையும் அப்படிதான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்றத பார்த்து அதை நீங்க போட்டோ பிடிச்சு அனுப்புங்க என்னன்னா பேப்பரை கையில தரல ஆனா மார்க்ஸ் என்னங்க சரியா தெரியா ஆனா கையில தரையில இன்னும் பேப்பரை நீ மார்க்ஸ் சொல்ல போறியா இல்ல ஏதாவது சொல்ல போறியா மார்க்ஸ் 55 சார் 55 என்ன தர குறைஞ்சேன்னு உனக்கே தெரியுமா ஓ அது தெரியுது தானே அதனால அதுக்கப்புறம் என்னென்ன புல வந்துச்சுன்றதை எடுத்து திரும்ப எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு சனிக்கிழமை செஞ்சோம் நான் தெளிவா எல்லாரையும் ஓப்பனா தான் சொல்றேன் உங்களுக்கு மார்க்ஸ் குறைஞ்சதுக்கு ரீசன் யாரு உங்களுக்கு மார்க்ஸ் குறைஞ்ச எக்ஸாம் கஷ்டம்னு யார் ரீசன் இப்ப யார் ரீசன் வீட்டு அம்மாவா அப்பாவா நீங்க தானே ரீசன் அப்ப நான் உங்களுக்கு தெளிவா நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தரேன் ஒன்று உங்களுக்கு நான் சயின்ஸ்ல இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லி தரேன்னு சொல்லிட்டேன் பிள்ளைங்க எது அன்மியூட் எது காய்க்கிறனாலும் அஸ்காவா இருக்கட்டும் ஹேசாந்தா இருக்கட்டும் தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணிக்கிறீங்க எனக்கு சும்மாவே கண்ணு விளங்காது பிள்ளைங்க இதுல அவ்வளவு சின்ன நாய்க்கு அந்த எடுத்து அதை பார்க்க எனக்கு கண் நோவுது அதெல்லாம் நான் தெளிவா சொல்றேன் மெசேஜ் போடாதீங்க வாயத்தை வந்து கதைங்க
மெசேஜ் பண்றதுக்கு நீங்க என்னோட வராது. வாயை திறந்து கதைங்க, எல்லாரும் கேட்க. அமைதியா இருக்கிறேன்னா அமைதியா இருக்கு. மெசேஜ் மட்டும் போடாதீங்க. ஏன்னா அதுல நீங்க வாசிக்கவே சரியான கஷ்டம். அதுல நான் எனக்கு அதை பாக்குறதே கண்ணெல்லாம் குத்துது. எனக்கு சும்மா கண்டு தெரியும் அந்த அளவுக்கு. அப்ப அதுல நீங்க வேற எப்படி செஞ்சீங்கன்னா என்ன செய்யுது? அஸ்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அதை. அஸ்கா இப்ப சொல்லாது, இப்ப அன்மியூட் பண்ணி சொல்லாது. சாட்டர்டே மார்னிங் என்ன டைம் ஸ்கூல்? சத்தமா கதமா இயர்போன் அடிச்சிருக்கா? இயர்போன் அடிச்சா கலட்டி போட்டு சத்தமா பேசு. சாட்டர்டே மார்னிங் என்ன டைம் கிளாஸ்? சாட்டர்டே மார்னிங்மா எத்தனை மணிக்கு உனக்கு வைக்க? காலையில 3 மணி? இல்ல சார், சாட்டர்டே இந்த சாட்டர்டே கொஞ்சம் கஷ்டம் சார் எனக்கு நான் கிளாஸ். இப்ப இந்த சாட்டர்டேன்னு ஏதாவது சொன்னேனா? நான் சொன்னேனா அப்படி இந்த சாட்டர்டே? சாட்டர்டே மார்னிங் வைக்க போறேன்னு சொல்லி இன்னும் டைம் சரியா சொன்னதானே? 5:30க்குன்னு சொன்னேன். சரி, 5:30 எல்லாரும் எக்ஸப்ட் பண்ணீங்கயானே? 5:30 எக்ஸப்ட் பண்ணீங்கயானே? ஓ சார். சயின்ஸுக்கு மட்டும் இன்னும் டைம் சொல்லல, நீங்க சப்ஜெக்ட் என்னோட சொல்லல. சோ நான் உங்க அதை பத்தி கலைக்கிறேன். நீங்க சொல்லல, நான் நீங்க சொல்லாத பத்தி நான் எனக்கு அதை பத்தி கேட்கணும். நான் ஆர்வம் வந்து உங்கள்கிட்ட கேட்கும் போது நீங்க எதுவுமே அதை பத்தி கலைக்கல. சோ நான் எனக்கு கேட்கணும். சரிதான் நான் சொல்றது? யாராவது வந்து கேட்டீங்களா இந்த பாடம் செஞ்சுதான் சார் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டீங்களா? சொல்லல. அப்ப உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சயின்ஸ் தேவையில்ல, அநியாயம் தானே. அநியாயம் தானே கூட. சரிதான் சொல்றது? சரிதானடா சொல்றது? இல்ல சார். இல்ல சார். என்ன இப்ப உங்களுக்கு சயின்ஸ் வந்து ஆர்வம் இல்லாத மாதிரி தான். போற கிளாஸே உருட்டிட்டு இருக்காங்க போல. இதுல இவர் வேற வச்சு என்ன உருட்ட போறாங்க. ஒருத்தவங்க வந்து படிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மத்த பழைய ஆளுக்கு தெரியும் நினைக்கிறேன். சம்பளம் இருக்கா உங்களோட எக்ஸாம்? பழைய வீடியோ திரும்ப இறக்கத்தான் வேணும். சரி சரி, ஓகே. இல்ல என்னென்ன பிள்ளை வந்துச்சு இந்த சொல்றேன், அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சோ இல்லாட்டி அதை போட்டோ எடுத்தோ எனக்கு அனுப்பி அந்தந்த பாடத்தை கிளியர் ஆகுது பார்த்து கொடுங்க. இல்ல அப்படின்னா மார்க்ஸும் வராது. அடுத்து டெய்லி வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஒரு நாள் வந்து அடுத்த அப்படின்னா அவங்களை ஒன்றும் பழங்க. புரியுதா? டெய்லி வந்து கிளாஸ். என்னடா கிரேட் 11க்குமா? அவன் எந்த ஒரு லோகத்துல இருந்து வந்து கழிக்கிறானோ தெரியா? சரி இப்ப மைக்ரோ பண்ணுங்க. என்னடா கிரேட் 11க்குமா? கிரேட் 10ல இருந்தாலும் உனக்கு எக்ஸாமுக்கு வரும். சரி சரி சரி. ஹோமா ஸ்டேஜ்ல இருந்து வர மாதிரியே. சோ இப்ப நமக்கு தேவையான கேள்விக்கு வரும். 2 ஆள்கூறு தந்து என்ன சொல்றாங்க? அந்த ஆள்கூறுகளுக்குள்ளால போற நேர்கோட்டுட என்னத்தை காணட்டும்? சமன்பாடு. இது எப்படி ஆள்கூறு அப்படின்னு கேட்கும் போது வரைபுலதான் வரப்போகுது. சரி, ஒரு சாதாரணமா ஒரு நேர்கோட்டு வரைபட சமன்பாடு என்ன வடிவத்தில் இருக்கும்? y சமன் mx சக சி. சரிதான், இதான வடிவம். எம் சொன்ன என்ன, சி சொன்ன என்ன? தெரிஞ்சுதான். படித்திறனை உங்களுக்கு காண்றது தெரியும் அப்படித்தானே? படித்திறனை காண்றதுக்கு தெரியும் தானே? முதலாவது ஸ்டெப்ல என்னத்தை காணுவோம்? படித்திறனை காணும். சரியா? அப்ப நம்ம இந்த சமன்பாடுல எது எதுக்கும் பிரதிடுறது? இந்த எம்முக்கும் இந்த பிரதிடும். இது பொது சமன்பாடு. இதுக்கு பேர் என்ன? பொது சமன்பாடு. ஒரு நேர்கோட்டு வரைவிட பொது சமன்பாடுன்னு கேட்டா y சமன் mx சக c வரும். ஒருவேளை இதுல 3y சமன் அப்படின்னு வரலாமா? 3y இல்ல 2y 5y இல்ல 5y 3y 2y இல்ல. எப்பயுமே நேர்கோட்டு சமன்பாடு y தான் வரும். முன்னாடி எத்தனை இருக்கணும்? 1 தான் கட்டாயமா இருக்கு. சரி, இப்ப பாப்போம் அடுத்தது. இப்ப நம்ம என்ன செய்வோம்? படித்திறனை முதல்ல காணும். m சமன் என்ன சமன்பாடு? நான் வந்து இவரை செலக்ட் பண்றேன். இல்லாட்டி நம்ம யாராவது செலக்ட் பண்ணாலும் சரி, நான் இவரை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணாத வழியில இருந்து அப்படிதானே? செலக்ட் பண்ணாத வழியில இருந்து கழித்தல் யார கழிக்கணும்? செலக்ட் பண்ணாத வழியை கழிக்கணும். எத்தனை? 5. அதே மாதிரி செலக்ட் பண்ணாத எக்ஸ்ல இருந்து கழித்தல் போட்டுட்டு தான் அடுத்தது எழுதணும். செலக்ட் பண்ணாத எக்ஸ் என்னது? 2.
-3 -5 கூட்டினா மைனஸ் -8 குட். -2 -2 கூட்டினா -4 -4. மைனஸும் மைனஸும் இதாக என்ன வரும்? பிளஸ். 8ல 8 4 பிடிச்சா 2 அப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா என்னத்தை கண்டுபிடிச்சிட்டோம்? படித்திறன் படித்திறன் சக்சஸ்ஃபுல்லி கண்டுபிடிச்சிட்டோம். சரிதானே? எல்லாருக்கும் ஓகே தானே? டேய் எல்லாரும் கேக்குதா பேசுறது? கவிங்க அச்சப்ல ஆயிஷா ஹம்ரா சோமாய்க்கியா என்ன சாப்பிட்டா பகல்? பகல் என்ன சாப்பிட்டா? சோறுதான் சோறுதான். உன் கூட்டாளி வந்தாளா ஜோலி? சரியா ஜோலியோட இப்ப சண்டை போல என்ன கைக்கிறல்ல போல. இல்ல சார் கதைக்கிறேன் போய் சொல்லாது. நஃபா வந்தா? நஃபா இஸ்லாமா பேர்? வந்திக்கா சார் எக்ஸாம் படிக்கிறாளா? எக்ஸாம் முடிஞ்சானே ஓ சார் நல்லதான் படிக்கிட்டு வந்தால் என்ன நினைச்சா அவருக்கு? சரி இப்படி நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் மறந்து போயிட்டேன். என்னன்னு சொன்னா அந்த அட்வைஸ் கேட்கிறேன் யார்ட்டையாவது உங்கள்கிட்ட நல்லா படிக்கிறார்கள் இல்லாட்டி ஒரு நல்லா படிக்கிறார்கள் A லெவல் படிக்கிறார்கள் ஆகிட்டோம் இல்லாட்டி யூனிவர்சிட்டியில இருக்கிறார்கள் ஆகிட்டோம் அவங்கள்ட்ட போய் அட்வைஸ் எதுவும் கேட்குறீங்களா? நீங்க யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போயிருக்கீங்க, எனக்கு அட்வைஸ் ஏதாவது சொல்லுங்க கேட்குறீங்களா? இல்ல சார் தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்டுறவானா சரியா? என்ன சொன்னா அங்க வந்த வராத அந்த கதையும் கதைப்பாங்க. சரியா? பைத்தியகாரத்தனமான கதைகள்லாம் கதைப்பாங்க. அதில் உனக்கு இங்க நான் சொல்லித்தரான விஷயம் வாழ்க்கை. நான் இங்க வந்துட்டு எப்பயாவது ஒரு நாள் ஆகுது உனக்கு அந்த என்ன சொல்றது பூமர் அட்வைஸ் ஏதாவது சொல்லியிருக்கேனா? நடக்காதுன்னு நானே ஒத்துக்கொள்றேன். மாஷா கவரேஜ் இல்லையா? எல்லாருக்கும் நல்ல கவரேஜ் இருக்காமா. நீங்க என்ன செய்யுங்கம்மா, படிக்கிற மேசையை விட்டுட்டு கொஞ்சம் வீட்டு வாசல் அப்படின்னு ஒவ்வொரு இடமா மூவ் பண்ணி பாருங்க. அப்ப அந்த இடத்துல கவரேஜ் வரும் கரெக்டாக. சரியா? பாருங்க டன். இப்ப M7 எத்தனை கண்டுபிடிச்சிக்கோ? 2. இப்ப என்ன செய்வோம்? இந்த M க்கு பதிலா எத்தனையை போட்டு வைப்போம்? 2. அப்ப என்ன வரும்? 2 x எவ்வளவு பெருக்கினீங்கன்னா 2x c. அப்ப நம்ம இதுல யாரை இன்னும் காண வேண்டி இருக்கு? வெட்டு துண்டு ஒருவேளை படம் தந்திருந்தா எப்படி காணும்? வெட்டு துண்டு எப்படி காண்றது? வெட்டு துண்டுன்னா என்ன? அம்னா இங்க வா, அம்னா இங்க வா. இதான் சொன்னேன் தெரியும். அம்னா இங்க வா. என்னத்தை வெட்டுறது? என்னத்தை வெட்டுறது? சொல்லு. என்ன சொன்ன முதலாவது? வை அச்சுதாமா. சரியா? வடிவா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. வெட்டு துண்டுண்டா வேணால தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அதுல வை என்னதான் நினைவு வச்சுக்கோ. வெய் அப்படின்றதாவது ஞாபகம் வச்சுக்கணும். வையச்சுதான் வெட்டணும். வெட்டு துண்டுண்டா. வெட்டு துண்டா எதை வெட்டும்? வையச்ச வெட்டுறது கோடுதான் வையச்ச வெட்ட போகுது. வெட்டுற அந்த புள்ளி தான் என்னது? வெட்டு துண்டு. இப்ப நமக்கு படம் இருக்காதுல்ல? படம் தெரியுது அவங்க கண்ணுக்கு? இல்ல சார் அத என்ன செய்யணும்? எடுக்கும். வரையணுமா? இல்ல சார் பிரதிட்டா. சரி சார் சரியா? சொல்றத கேளுங்க. படம் இல்லையா? 2 தானே தந்திருக்கு. நான் முன்னுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொன்னா அதை நினைவுபடுத்தி பாருங்க. அந்த இந்த 2 ஆள்கூறுகளை எதுல இருக்கும்? நான் கேட்கிற கேள்வி தெளிவா பதில் சொல்லுங்க. யோசிச்சு அழகா பதில் சொல்லுங்க. இந்த 2 ஆள்கூறு எங்க இருக்கு? XY இந்த ஆள்கூட்டு தளத்துல இல்லாம உங்க வீட்டு மோட்டோட்லயா இருக்கும்? அது ரெண்டும் அது ரெண்டும் எங்கடா இருக்கும்? XY கோட்ல. வேற XY அச்சுல இல்லாம உங்க வீட்டு சிவத்துலயா? ஏதோ ஒரு புள்ளி நேர்கோட்டு துண்டம் நேர்கோட்டுல தானா அந்த 2 ஆள்கூறு இருக்க போகுது. கேள்வியே சொன்னா அப்ப இந்த 2 ஆள்கூறு எதுல இருக்குது? ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டுல இருக்கு. சரிதானே? அது எல்லாருக்கும் வாங்கிட்டா 2 நேர்கோட்டுல இருக்க போகுது புள்ளியில. சரிதானே? எக்ஸாம்பிளுக்கு சும்மா வச்சுக்கணும். இப்படி போற கோடுன்னு வச்சுக்கணும்.
இப்படி போற கோட்டுல இப்படி உள்ள ரெண்டு புள்ளிகளை எனக்கு தெரியும்னு வச்சுக்கோ, தெரியும்னு வச்சுக்கோ. சில பூமர் இருப்பானு சரியா, நீ மெலிஞ்சா வந்து வடிவில்லை, குண்டா இருந்தா தான் வடிவு. வயல்ல ஏதாவது வரும், சின்ன பிள்ளைகள் இருக்கீங்க இல்லாட்டி சொல்லுவோம். இருக்கான எங்களை பூமர் கொஞ்சம் பேர் சரியா. அதாவது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன, நம்ம எதையோ நோக்கி முன்னுக்கு போய்கிட்டு இருக்கோம், அதை வந்து என்ன செய்யறான் நைசா இப்படி கொஞ்சம் பேர் இருப்பான் சரிதானே. இப்ப நான் வந்து டயட்டா அழகா சாப்பிட்டு இருக்கேன் வைக்கணும். இப்ப நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 முட்டை சாப்பிடுறேன். 5 முட்டைன்னா நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய காசு இல்லை. 5 முட்டை எவ்வளவு? 5 முட்டை ஒரு முட்டை எங்கட சைடு, நான் இருக்கிற சைட்ல வந்து 44 ரூபாய். 5 முட்டை வந்து கிட்டத்தட்ட 200 ரூபாய்கிட்ட அதான் வரும். 200 ரூபான்னு வச்சு கொடுங்க. 200 ரூபான்னு சொன்னா ஒரு சாப்பாடு பார்சலி வெளியில தங்கி படிக்கிற பொண்ணு எவ்வளவு காசு கொடுத்து சாப்பிடுறான்? எவ்வளவு சாப்பிடுறான் தெரியுமா உங்களை? வெளியே தங்கி படிக்கிறாங்களா? வெளியில போய் ஒரு சாப்பாடு பார்சல் வாங்கிக்கிங்க கடையில, எவ்வளவு போகுது சிக்கன் சாப்பாடு? 500 ரூபா, 450 ரூபா, 600 ரூபா. 400 ரூபாய்ல இருந்து ஒரு 600 ரூபாய்க்குள்ள போகுது தானே. சோ நான் ஒரு 4-5 முட்டை சாப்பிடுறதால அவனுக்கு எனக்கு குறையா முடிவு போகுது. நான் 5 முட்டை சாப்பிடுறேன், நான் 5 முட்டை சாப்பிடுறேன், போஸ்ட் போடுவேன் தானே. 5 முட்டையை வச்சு போட்டு நான் சமைச்சு தானே சாப்பிடுறேன். எனக்கு காசு குறையத்தான் போகும். அரிசி இருக்கு, 5 கிலோ அரிசி. அது தேவையான ஒரு சுண்டு போட்டேன், ஒரு சுண்டு போட்டு தான் எனக்கு குடும்பத்துக்கு சமைக்க போறேன். தேவையான அளவு அள்ளி போடுவேன், சமைப்பேன். தேவையான கறி இருக்கா ஏதாவது ஒன்று செய்வேன். அப்ப எனக்கு நான் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போறேன். இப்ப எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, எவனாவது ஏதாவது செய்யறதுக்கு ட்ரை பண்ணா அது வந்து என்ன செய்யறது சிசி. அதாவது அவனால மாறி மத்தவங்க வாழணும், ஆனா அவனால விட கூட வச்சுக்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருப்பானு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க. எப்பயா பாருங்க, வழியா யோசிச்சு பாருங்க. அவனால விட நீங்க கூட போயிடவே கூடாது. அவனோட சமனா இருந்தீங்கன்னாலும் ஓகே, அவனோட கூட போயிட்டீங்க அவ்வளவுதான் விஷயம். அவனோட விட்ட கூடவே போயிடக்கூடாது. அப்படி ஒரு சமுதாயம் நம்ம வாழ்ந்துட்டீங்க சரிதானே. கரெக்ட் தான் வருது. சரி, இந்த 2 புள்ளியிலையும் தான் என்ன இருக்கும், இந்த 2 ஆள்கூறு இருக்கு சரிதானே. சரி, இதெல்லாம் சரிதான் சார். அப்படின்னு சொன்னா இந்த கோட்டுல தான் இவர் இருக்கார். இந்த கோட்டுக்கு பொதுவான சமன்பாடு என்ன? இந்த கோட்டுக்கு ஒரு பொதுவான சமன்பாடு என்ன? எந்த கோடு வரைஞ்சாலும், எந்த ஒரு வரைபட கோடு வரைஞ்சாலும், நேர்கோடு வரைபடம் வரைஞ்சாலும் அதுக்கு பொதுவான சமன்பாடு என்ன? அது தெரியுதானே. அப்ப இந்த கோட்டுக்கும் இந்த 2 புள்ளிக்குள்ளால போற கோடு இருந்த இந்த 2 புள்ளிக்குள்ளால போற கோட்டுக்கும் பொதுவான ஒரு சமன்பாட்டுல எம்முக்கும் சிக்கும் பதில எதையோ போட்டிருப்பேன் தானே, ஏதோ வந்திருக்கும் தானே, போட்டிருப்பேன் இல்ல ஏதோ வந்திருக்கும் தானே. சரி, வந்திருக்கு. நான் ஆல்ரெடி ஓட சொன்னேன், இதுல இருக்க அந்த எக்ஸும் பையும் என்ன சாமான், எதுக்கு இந்த இடத்துல வந்து நிக்காங்க? இந்த எக்ஸும் பையும் என்ன? ஆள்கூறுகள். அதாவது அந்த கோட்டுல இருக்கிற எல்லா ஆள்கூறுகளையும் இந்த எக்ஸும் பையும் என்ன செய்யும்? திருப்திப்படுத்தும். கல்யாண சாப்பாடு திருப்தியானு கேட்பாங்க தானே, நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்க அந்த விஷயம். அப்ப இந்த 2 புள்ளி இருக்குதானே, இந்த 2 புள்ளி இது மாதிரி எத்தனை புள்ளி இந்த கோட்டுல வரலாம்? எத்தனையும் வரலாம். ஏன்னா இதுல ஒவ்வொரு தடவை எழுதும் போதும் எக்ஸ் கமா வையில் எத்தனை தடவை எழுதுவீங்க, அதுக்குன்ற ஒரு இதோட எல்லாம் ஒன்று இருக்கா, எத்தனை வேணாலும் எழுதாங்க அந்த கோட்டுல. அப்ப அதுக்கு ஒவ்வொரு எக்ஸ் கமா வையும் இதுல வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யும், இத திருப்தி படுத்தும். நம்ம என்ன செய்யும், உதாரணத்துக்கு இதுல இருக்கிற யாராவது ஒரு ஆளை போடும், நீங்க போடும், யாரு போடுவோம் 100 சொல்லு. 2 பேர்ல இந்த ஆள்புற போனது இதுல போடுவோம். 2,5 2,5 போடுவோம் 100 சொல்லு. அப்ப நம்ம என்ன செய்வோம், இவரை கொண்டது எங்க போட போறோம் பிள்ளைகள், இதுல கொண்டது போட போறோம். எல்லாரும் நான் சொல்ல செஞ்சுக்கலாம். இதுல எக்ஸ் என்னது 2, இதுல y என்னது 5. போடுங்க. வைக்கு பதிலா 5 போட்டாச்சா, சமன்
2 தர இந்த இடத்துல எக்ஸுக்கு மேல எத்தனை போடணும்? 2 2 சக சி 2 2 பேருக்குன்னா 4 இருக்கு 4. அங்கால போய் என்ன பண்ணும்? கழிப்படி கழிக்கணும். என்னமோ சொல்றீங்க, என்னமோ குழப்பறீங்க என்னோட சேர்ந்து. சி சமன் என்னென்ன வரப்போகுது? இந்த 4 5 1 அப்ப சி சமன் 1. என்ன ஓகே தானே? அண்டர்ஸ்டாண்ட்? நான் போட்டு Okay. தானே சொன்ன கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஓகே தானே? எங்க போனாலும் இதை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சொன்னா டைம் போகும். சரி, இதை எழுதிட்டா அப்படின்னு சொன்னா தான் நான் டைம் வந்து நான் இன்னொன்னு அந்த மற்ற ஸ்டார்ட் பண்ணல. என்ன சொன்னா நான் இதை உனக்கு சொல்லிட்டு அந்த ஒரு பிடிஎஃப் ஒன்று போட்டேன். பிரிண்ட் எடுத்தீங்களாம்மா சேப்லே? ஆம் சார். ஆயிஷா பிரிண்ட் எடுத்தியா? ஆயிஷா புத்தளம் பிரிண்ட் எடுத்தியா? பிரிண்ட் எடுத்த அந்த இதுல போட்டோ அனுப்பி நீ. அடுத்து ஆயிஷா நஸ்மா வந்து ஆயிஷா எல்லாம் கிளாஸுக்கு வந்து ஆயிஷா உருப்பட்ட ஆயிஷா இருக்கு. எல்லா ஆயிஷா வந்தீங்களா? ஆயிஷா ஹம்ரா நீங்க சரி. ஆயிஷா அஸ்பர் வந்ததா? படிக்கிறியா ஒழுங்கா? மார்க் சேர்ந்து வந்ததா? வந்திருப்பாங்க, சொல்ல மாட்டான். தரல தானே? சொன்னாங்களா? ஸ்கூலுக்கு போகுதா? சரி, அடுத்த இதே நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு. சரி, மார்க்ஸ் கொடுத்தாங்க, நான் தான் ஸ்கூலுக்கு போகல. சரி, இப்ப நம்ம எடுத்துட்டோம் தானே. இப்ப என்ன செய்யும்? பிரதியிடும். அப்ப இதுக்கான சமன்பாடு என்னன்னு வந்திக்கும்? y சமன் 2x உண்டு. y சமன் 2x சக உண்டு தான் இதோட விடை எடுத்து எல்லாருக்கும் ஓகே தானே? பிரச்சனை இல்லை தானே இதுல? இல்ல சார். இப்ப நான் விட எடுத்துட்டேன் தான் பிள்ளைகள். ஆனா எனக்கு இனிமே மனசுக்கு என்னது? உறுத்தலா இருக்கு. என்னவா இருக்கு? உறுத்தலா இருக்கு. ஆனா என்ன, இந்த சமன்பாடு வந்துடுச்சு. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னீங்க? கல்யாண வீட்டுக்கு போனா சாப்பிட முடியாது. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைகள் முதலாவது சோறோட எண்ணத்தை போட்டு முதலாவது சாப்பிடணும். மாசி இல்லாட்டி இறைச்சி சம்பல் அதை போட்டு சாப்பிட்டு கடைசி எண்ணத்தை எடுத்து அடியோடு அடிக்கணும். கோழி வட்லாப்பம் சார். வட்லாப்ப இல்லாட்டி புடிங்க எடுத்து ஒரு அடி அடிச்சா தான் இதாகும், திருப்தியாகும். அது மாதிரி அடிச்சு இதாயிராங்க, நோய் வாய்ப்பட்டு அளவா சாப்பிடுங்க. இப்ப இதுல வந்து இவரை போட்டோம் சரி, இவரை போட்டு பார்ப்போம். இவரை போடும்போது எப்படி இருக்கணும்? இப்ப இந்த சமன்பாட்டு அர்த்தம் சொல்லுங்க. இந்த சமன்பாட்டு அர்த்தம் சொல்லுங்க. y சமன் 2x சக உண்டு. நான் சொல்றேன், நான் இப்ப கேட்பேன் தானே, யோசிச்சு பாருங்க. நீங்களே கூப்பிடுங்க. இது எப்படி கூப்பிடலாம்? 2 மாதிரி ஒன்று எப்படி கூப்பிடலாம்? y இங்க வான்னு கூப்பிடலாம். அப்படி இல்லாட்டி அவருக்கு பதிலா வேற எப்படி கூப்பிடலாம்? 2x அர்த்தம் y சமன். அப்ப நம்ம பிரதியீடு செய்ய போறதன் மூலம் 2 பக்கம் என்ன விட வரும்? ஒரே விட வரும். இப்ப நம்ம என்ன செய்வோம்? இவரை போடுவோம். இவர்ல x என்ன இருக்கு, y என்ன இருக்கு? y என்ன? சய 3. இங்க என்னது? 2 தர x என்னது? சய 2 சக சய 3 சமன் 2ஆல சய 2 பெருக்குனா சய 4 சக உண்டு கூட்டு போடும். 3 சமன் எத்தனை? சய 3 மெஜிஷியன் என்ன அப்படிதான் தோணும் உங்களுக்கு. 2 பக்கம் சய 3 சமன் சய 3 என்ன அர்த்தம்? 2 பக்க விடையுமே சமன். அப்ப நம்ம எடுத்திருக்க சமன்பாடும் சரி. இதுக்கு பேர் தான் என்ன சொல்றது? திருப்திப்படுத்துறது, செக் பண்ணி காட்டுறது. சரியா? உங்களுக்கு அப்ப இந்த விஷயம் இதுவரைக்கும் நீங்க எத்தனையாம் ஆண்டுலயும் படிச்சீங்க? 11ஆம் ஆண்டாக்கள் நீங்க போன வருஷம் படிச்சிருப்பீங்க, எங்கேயாவது போய் படிச்சிருப்பீங்க. அதுக்கு இது ஓகே இருக்கு தானே? இப்ப கிளியரா விளங்கி தானே என்ன கான்செப்ட்? சர்வா விளங்கிட்டோம் இன்னைக்கு.
என்னவா சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டா? கேக் சாப்பிட்டியா? நீ செஞ்ச கேக்க இல்ல அதோட சாப்பிட்றாரு. என்ன சொன்னா ஆபத்தான இருக்கு. நான் செய்யறேன்ல. நீ செய்ய யார் செய்யறாரு? தாத்தா தாத்தா செய்யறது நீ நம்பி சாப்பிட மாட்டீங்க. தின்றதான். சோ இப்ப நம்ம இதெல்லாம் அழிச்சு போட்டு சர 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 சரண்டு பார்ட்மெண்ட் இருக்கிற எல்லா கேள்வியும் செஞ்சு முடிச்சிருவோமா? முடிச்சா இனி ஜென்மத்துக்கு உங்களுக்கு பார்ட்மெண்ட் படிச்சிட போறது இல்ல. ஜென்மத்துக்கு இல்ல, எப்ப வர்ற கேள்வி எல்லாம் திரும்ப திரும்ப சரி. சரியா? சோ இதை நான் போட்டோன்னு எடுத்துட்டு அழிக்கியா? ஓகே சார். ஆமினா முஸ்தபா எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் ஷமாயிஸ். வீட்டு என்ன சாப்பாடு? பார்க்கல. பார்க்கலையா? சாப்பிடலையா? இன்னும் பார்க்கல. இந்த ஃபுட் சாப்பிடல. என்ன உங்களோட ஊர்ல இருந்து அவரு உம்ராக்கு நடந்து போறாரு, உண்மையாவா? அது நடந்து முடிஞ்சு பும்ரா போயிட்ட. நான் நினைச்சேன் உம்ராக்கு நடந்து போறாரு கடலால. சரி இல்ல சார். சரி 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 ஓகே. இது அழிக்கிறேன். அழிச்சு போட்டு கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் எடுத்துட்டு வந்திருப்பீங்க நம்புறேன். ஆமினா பிரிண்ட் அடிச்சியா? நீ கூட ஆயிடுச்சா? நீங்க வா பிரிண்ட் எடுத்தியா? இல்ல. பத்தியா வாய்க்க மட்டும் குறைச்சல் இல்ல. சர்பா பிரிண்ட் எடுத்தியா? இல்ல கேக் செய்யும் போது பக்கத்துல இருந்து பார்க்க தெரியுது, போட்டோ எடுக்க தெரியுது. நான் நீங்க செய்ய மாட்டீங்க. என்னது? நீ இன்றைக்கு பேப்பர் செய்ய மாட்டேன்னு நினைச்சேன். பேப்பர் செய்ய மாட்டேன். நான் இங்க சரிங்க, நாளை மெட்ஸ் எக்ஸாம் யாருக்குமா? உங்களுக்கு. மாஷா அல்லாஹ். அவட எப்படி நீங்க படிக்க போறீங்களா போயிட்டு? இல்லாட்டி எந்த மெட்ஸ் கிளாஸ் இன்னைக்கு அட்டன் பண்ணா நாளைக்கு மார்க்ஸ் வரும்னு மனசுல ஏதாவது நம்பிக்கை வந்துருக்கா? எங்க சல்மா? உங்க ஊர் தான், உங்க ஸ்கூல் தானே வந்துச்சா? ஓ தெரியும். சல்மா சார் இருக்கிறியா? அவ படிச்சிய சார் ரூட்ல. வீட்டுல என்ன படிப்பாங்க வேற? யூனிட் 21ல தான் போய்க்கு வந்திருக்கு. இப்ப நம்ம டியூட்ல இருக்க கொஸ்டின்ஸ். கொஸ்டின் இலக்கம் உங்களுடன் சேருமா? என்னம்மா சொன்னீங்க? கொஸ்டின் வாசிக்கிறீங்களா? பிரிண்ட் எடுத்திருந்தா தானே நான் செய்யும் போது ஏதாவது விளங்கும். சும்மாவே உங்களுக்கு விளங்காது. முதலாவது எடுத்தோடனே நான் முதலாவது கேள்வி செய்யல. அது கொஞ்சம் லேட்டாகியே சொல்றேன். அடுத்தது ஒன்று நான் கேள்வியை பார்க்கும்போது தான் மிஸ் ஆகிடும். சரி, நம்ம எத்தனையாவது செய்யணும்னு சொன்னா மூணாவது கேள்வியை செய்வோம். முதலாவதா எத்தனையாவது செய்ய போறோம்? மூணாவது கேள்வியில் இருக்கிற படத்தை நான் ரஃபா கீறி கொள்றேன். நினைக்கிறேன் நீங்க பிரிண்ட் எடுத்துருக்கணும். எப்படியும் பிரிண்ட் எடுக்க மாட்டேங்க. பேசாம உங்களோட ஊர் அட்ரஸ் எல்லாம் அனுப்பி விடுவேன். நான் இன்னும் இங்க பிரிண்ட் எடுக்கிற கடைக்கு சொல்றேன். சரியா? சரியா? இப்படிதான் இருக்கு. பிரிண்ட் எடுத்தாதான் தெரியும். பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி கீறிக்கேன். இப்படித்தானே இருக்கு. அதாவது பிள்ளைகள் நம்மகிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, உருவிலுள்ள நேர்கோட்டு சமன்பாட்டு வடிவம் y சமன் mx சரசியில் எடுத்துரைக்கும் போது m, c யின் பெருமதியை காண்கட்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? m-ஐயும் C-யையும் காண்கட்டாம். என்ன செய்யலாம்? அப்ப C-ய பார்த்த உடனே சொல்லுங்க, C எத்தனை ஆண்டிக்கும்? 1 சக உண்டு. ஏன் இங்க y அச்சில எத்தனை வெட்டுப்படுது?
அது வெட்டுப்பட ஒண்ணும் இல்ல. இவ்வளவுதான் சேர்ந்துக்குன்னு சொன்னா எதுல வருதோ அதான்டா வெட்டுத்துண்டு. அது என்னது? ஒன்று. எம்ம காணும். எம்ம காண்றது சமன்பாடு எடுப்போம். எடுக்கிறதுக்கு உனக்கு நமக்கு தெரியும் என்னது கட்டாயமா எத்தனை நமக்கு ஆள்கூறுவ தேவை. அட்லீஸ்ட் எத்தனை இருக்கணும்? 2. ரெண்டு ஆள்குறி. 2 ஆள்கூறு. அப்புறம் ஒரு ஆள்கூரை இங்க எடுக்கிறேன். ஏன்னா அப்படி எடுத்தாதான் நீங்க நேர் எண்ணில் வரும், முழு எண்ணில் வரக்கூடிய ஆள்கூறு. இதுல உள்ள ஆள்கூறு என்னன்னு சொல்லுங்க. இங்க உள்ள ஆள்கூறு என்னண்டு? 0,1 3,2 1 ஒன்று 3,2 3 கமா. எல்லாருக்கும் இது வந்துச்சா? ஆள்கூறு சரியான பாருங்க. ஓ சார். நீங்களா ஒருக்கா செல்ஃபா செக் பண்ணுங்க. செய்யறத அப்படியே பார்த்து பார்த்து வரையாதீங்க. நான் தெளிவா சொல்றேன், எழுதுறதுக்கும் வரையறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு தானே. இப்ப நீங்க வந்துட்டு எனக்கு ஒரு உண்மை சொல்லுங்க. ஏதாவது சைனீஸ், ஜப்பனீஸ், கொரியன் வீடியோ எல்லாம் பாக்குறீங்க தானே. இந்த என்னது இந்த ஆனவன் பிடிஎஸ் அது இதுண்டு. இப்ப அதுல எழுத சொன்னா விலங்கு எழுதுவீங்களா வரைவீங்களா? அதை பார்த்து வரைவோம். வரைகிறதா இந்த எழுத்து இருக்கக்கூடாது. சரியா? போன பேச்சுல ஒருத்தன் அவனுக்கு ஒரு நாளைக்கு இருக்கு, அவன் வரட்டும். சரி, அவனும் அப்படித்தான். சரி, அந்த மொழி நமக்கு அந்த மொழியை படிக்கிறதால பிரயோசனம் இருக்கு. அந்த மொழியை படிக்க ஏதாவது வேலைக்கு போகணும்னா இல்லை. என்னத்துக்கு செய்யறதோ இல்லையா? சரி, நம்ம சொல்லிக்கணும். அப்ப 2 ஆள்கூறு எடுத்துட்டோம். சரிதானே? இப்ப படித்திறனை காணுவோமா? படித்திறனை காணும். இதுல யாரை செலக்ட் பண்ணுவோம்? யாரு? ஆயிஷா அஸ்பர். எதை செலக்ட் பண்ணி செய்வோம்? ஆயிஷா அஸ்பர் இவா என்ன செய்யறா? எதை செலக்ட் பண்ணுவோம்? ஓ சார். இல்ல எதை செலக்ட் பண்ணி காணுவோம்? ஆள்கூற என்னது? 3,2 இதை செலக்ட் பண்ணுவோம். இதோட வழியில இருந்து கழித்தல் போட்டு இவரோட வழிய போடணும். அதே மாதிரி இவரோட எக்ஸ்ல இருந்து கழித்தல் போட்டுட்டு இவரோட எக்ஸ போடணும். அப்ப எத்தனை வரும்? 2ல இருந்து 1 போனா 1 கீழ் 3. அப்ப எழுதி காட்டின எப்படி வந்திருக்கும்? y சமன் 1/3x சக அப்ப இதே மாதிரி கேள்விகள் எடுத்து நான் செஞ்சு விடுறது பெட்டரா இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்ல தெரியல. பட் இருந்தாலும் கொஸ்டின் நம்பர் 4வது செய்யுங்க எல்லாரும். 4வது கேள்வி ஆல்ரெடி செஞ்சிட்டீங்களோ தெரியும் எனக்கு, படிக்கிற ஆர்வத்துல அப்படி இருக்காது, அது நடக்க வாய்ப்பே இல்லை. 4வது கொஸ்டின் செய்யுங்க எல்லாரும். இதுல திரும்ப திரும்ப ஒரே மாதிரி கேள்வி தான் பிள்ளைகள் வந்துகிட்டு இருக்கு. சரியா? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ஒரு 4-5 செய்வோம், நிறைய செய்யல. கீழே வைக்கிற அதுல வைக்கிற பேலன்ஸை தான் வந்து நான் கூட 11ஆம் ஆண்டு கிளாஸ்ல செய்வேன். ஸோ கட்டாயம் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. கீழே பேலன்ஸா பார்ட் 2 கொஸ்டின் நிறைய போட்டிருப்பேன். அது எல்லாமே 11ஆம் ஆண்டு கிளாஸ்ல செய்யறதுக்கு. அதை பிரிண்ட் எடுத்து வந்தா செஞ்சு காட்டுவேன். எப்பயும் செஞ்சு காட்டுவேன், நீங்க பிரிண்ட் எடுத்து வரணும். என்ன சரப்பா கடை எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லையா பிரிண்ட் எடுக்கிறதுக்கு? இங்க கடையெல்லாம் இருக்கு, போயிடாத பிரிண்ட் எடுக்கிறதுக்கு. சம்ரா பிடிஎஃப் கொஞ்சம் போட்டு. என்ன சரப்பா? அடிக்க கொடுத்து தைக்கணும், நாளைக்கு தைக்கணும். என்னதுல அவர் இருந்து எழுதுறாரா? இங்க போட்டு செஞ்சிட்டீங்களா? நல்லா கேள்வியே. இதுல இன்னொரு டெக்னிக் இருக்கு, அந்த டெக்னிக்கே சொல்லலையா இந்த இடத்துல? சொன்னா உனக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா வந்து வரும். இதுல நீங்க படித்திறன் கண்டிப்பாக கூடாது. படித்திறனை காண்றதுக்கு இன்னொரு வழி இருக்கு, இதை தந்தா அதை நான் சொல்றேன்னு உங்களுக்கு வழியா பார்த்துக்கொள்ளுங்க. வழியா பாருங்க சொல்றத. நமக்கு தெரியும் y சமன் mx ஆக செய்தானே. எல்லாரும் செஞ்சிட்டீங்களா? இல்லாட்டி சொல்லும்போது டிஸ்டர்ப் ஆகும். செஞ்சாச்சு சார். எல்லாரும் இப்படி இந்த இதுக்குள்ள செய்யலாம், பார்த்தாலே விட செய்யலாம். 4வது டக்கு டக்குன்னு பார்த்து செய்ய வேண்டியது. வழியா பாருங்க. இதுல மொத்தம் எத்தனை தெரியா கணியம் இருக்கு? 4.
வடிவா யோசிச்சு தெரியாத கணியம் எத்தனை இருக்கு? 2 யாரையாவது 2 எம்மும் சியும் ஒன்றா 2 சார் 2 சார். யாரும் தெரியாது. இந்த எம்மோ சீனா தெரியாதாங்க. இவரும் எதுல வருவாங்க? கிராஃப்லயோ அல்லது ஒரு ஆள்குறையோ அவன் கட்டாயமா நமக்கு தந்திருப்பான். அப்ப இதுல வடிவா பாருங்க, இந்த கொஸ்டின்ல நான் பார்த்த உடனே என்னத்தை கண்டுபிடிச்சிட்டேன்? தீய கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னு சொல்றப்ப நான் இதுல ஏதாவது ஒரு ஆள்கூரை மட்டும் வச்சுக்கொண்டு இதுல ஏதாவது ஒரு ஆள்கூரை கொண்டு போயிட்டு இதுல பிரதியிட்டா எம்முக்கு வருமா இல்லையா? சி தெரியும், எம் தான் தெரியாது. எக்ஸுக்கும் வைக்கும் பதிலா இதுல ஏதோ ஒரு ஆள்கூரை கொண்டு போய் போட்டா எனக்கு விட வருமா வராதா? திங்க் பண்ணி பாருங்க. வரும். ரோடுக்குள்ள நம்ம ஒருக்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அனுப்புனா சந்தோஷம் தானே. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கிளாஸ் முடிய அனுப்பிவிடுங்க. அப்படி நான் சொன்ன விளங்கி சொல்லுங்க. மற்றபடி விளங்காட்டி அப்படி இருக்கீங்க, விளங்குறதுக்கு முயற்சி செய்ய மாட்டீங்க. வழியா பார்த்துக்கொள்ளுங்க. சிய கண்டுபிடிச்சிட்டோம், சும்மா படத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் உண்டு. இன்னும் ஒரு ஆள்கூரை மட்டும் எடுத்து இதுல ஏதாவது ஒரு ஆள்கூரை எடுத்து எக்ஸுக்கும் வைக்கும் போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? எம்முக்கான விட நமக்கு கிடைக்கும். சிம்பிள் விஷயம். அப்பதான் செஞ்சு காட்டுற மாதிரி இருக்கும். சரியா? கொஸ்டின் நம்பர் 4. 4வது கேள்வி தானே சொன்னேன். 4வது கேள்வி. ஆதிரா என்ன சாப்பாடு விட்ட? ஆதிரா தோசை என்ன சாப்பாடு? தோசை தோசையா? யாரு சுட்ட தோசை? அம்மா வளா சொல்லுமா சுட்ட தோசை. அம்மா சுட்ட தோசை. பாட்டு நினைவிருக்கா இருக்காது? ஓ தோசை அம்மா தோசை பாட்டு நினைவிருக்கா? யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு நினைவு? தோசை பாட்டு தெரியாது. இப்ப இதெல்லாம் ஆள்கூறு என்ன? இங்க ஆள்கூறு பூச்சியம் இதுல ஆள்கூறு இல்ல வடிவா சொல்லுங்க. இதான் நம்ம பிள்ளை விடுறது விளையாட்டு சொல்றது. அஸ்கா எனக்கு கிளாஸ் முடிவு இருக்க நினைவு காட்ட மறந்துடாம அனுப்பினவளே. அப்புறம் வந்து கடைசியில சரி பாக்கியிலேயே சொல்றது. அஸ்கா உன்னோட போன் யாரு யூஸ் பண்றது? நீயா? அஸ்கா பிள்ளைல இந்த வாட்ஸ்அப் யார் யூஸ் பண்றது? அம்மாட வாட்ஸ்அப். பிள்ளைல அம்மாட வாட்ஸ்அப் சார். அம்மா டிபி போட என்ன செய்வாவோ? அம்மா டிப்ரெஷன்ல ஐயோ சொல்லஸ்கா. அம்மா டிப்ரெஷன்ல ஐயோ கேக்குதா அஸ்கா? உனக்கு அன்மியூட் பண்ணிருக்காரு. அம்மா டிப்ரெஷன்ல ஐயோ போய் கேளு. மாட்ட டிப்ரெஷன்ல இருக்கீங்க, ஏம்மா டிபி எல்லாம் போடாம இருக்கீங்க? சரியா சார் அது வேற பர்சனல். அது வேற வேற உண்டாம இத போட்டு வை. சும்மா நம்ம எடுத்துக்கிட்டு மனதள வாழ குறைச்சு கொள்ள கூடாது. விளையா சும்மா ப்ரொஃபைல் பிக்சர் இல்லாம இருக்கிறதால மனதள வாழ நம்மள குறைச்சு வச்சுக்கிட்டு இல்லாட்டி ப்ரொஃபைல் பிக்சர் இல்லாம போன மாதிரியே என்ன செய்யுது ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை அது பாத்துருக்கீங்களா? பார்த்தா ப்ரொஃபைல் இல்லாத மாதிரியே இருக்கும், ஆனா ப்ரொஃபைல் இருக்கும். பாத்துருக்கீங்களா? கொஞ்சம் இதா இருங்க, கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த கிரிஞ்சி ஆகாம பெட்டரான ஒரு வெர்ஷன்ல இருங்க. அவன் என்ன நினைச்சா என்ன, அவன் நம்மள செய்யறத நம்ம என்ன சொல்றது, எப்பயுமே இதா காட்டிக்கணும். கொஞ்ச நாள் ஒரு 2 கிழமை சந்தோஷமா காட்டிக்கோ, ஒரு நாளைக்கு கஷ்டமா காட்டு, அவனுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படியே செஞ்சுக்கோ. சரி, அன்றைக்கு சொன்னதானே நான் ஊருக்கு போன டைம் ஒருத்தர் கேட்டாரு எங்க வேலை செய்யறீங்க அப்படியே அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி அனுப்பிடணும். அதனால நீங்க வந்து இது இதா இருந்து கூடாது, விரும்பின மாதிரி எதனாலும் செய். ஆனா போடாம இருந்துட்டு அதால உனக்கு வாழ்க்கை மாற போதுன்னா ஒரு இதுலயும் மாறாது. சரி, இத பார்த்த உடனே சொல்லுங்க, வெட்டுத்துண்டு சி என்னது? இதை கண்டுபிடிச்சோம். இதை கண்டுபிடிச்சாத படித்திர நீங்க நோமலா தான் கண்டுகிட்டு இருந்தீங்க. இருந்தாலும் ஒரு நோமனாவும் செஞ்சு காட்டுறேன். படித்திர நிமிஷம் என்ன வரும்? 2 பேர்ல ஒருத்தர செலக்ட் பண்ணுங்க.
நான் இவரை செலக்ட் பண்றேன். இவரோட வையில இருந்து இவரோட வைய கழிக்கணும். அப்ப வை என்னது 3 கழித்தல் அவரோட வை என்னது 0. அதே மாதிரி இவரோட எக்ஸ் என்னது 0 கழித்தல் இவரோட எக்ஸ் என்னது 3 மேல 3 கீழே -3 சய 3 சக சய -1 சயவா மாறும். அப்ப எத்தனை வந்தீங்க விட சய 1 மரியம் குருநாயகல் சேவப்படுவீங்க. அப்படி ஒரு மரியம் இருக்கீங்க. 1 மரியம் குருநாயகல் குருநாயகல்ல இந்த மரியம் யாராவது இப்ப எனக்கு சரி நான் நௌஷா மரியம் குருநேகர். நீதான் அது நௌஷா மரியம் அப்படி மத்த மரியம் சரி 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 நான் சேவ் பண்ணல சரியா. நீங்க இப்ப போட்டிருக்க பேர்ல உங்க சேவ் பண்ணுங்க. சரி நான் அப்பதான் சொன்ன மாதிரி ஒரு செஞ்சு காட்டியா? அப்பதான் சொன்ன மாதிரி சொன்னா இதுல ஏதாவது ஒரு ஆள் கூட சூஸ் பண்ணுங்க. இந்த செலக்ட் பண்ண ஆளையே போடுவோமா? இவரை தூக்கி போடுவோம். நம்ம ஆல்ரெடி என்ன சமன்பாடு தெரியும்? y சமன் mx. c க்கு பதிலா எத்தனை 3 இந்த ஒரு ஆள் கூட மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இவரோட y என்னது 0 சமன் x என்னது 3 பாத்தீங்களா? X 0 0 இதாவது தானே குழம்புதா? y 3 அடியா பாருங்க y எத்தனைக்கு y சொல்றது முதல்ல வர்றது x, y தான் வடிவம். y வந்து 3 x என்னது 0. இந்த இடத்துல இத போட்டீங்கன்னா என்ன நடக்குது? என்ன நடந்துரும்? அடுத்தது போட்டாலே என்ன நடக்கும்? அடுத்தது போட்டா அதாவது அப்ப விளங்கிட்டா x 0 ஆகுறத நம்ம இந்த இடத்துல அதாவது பையச்சில இருக்கிற ஆள்கூட்டு புள்ளியை போட முடியாது. நினைவு வச்சுக்கணும். எப்படி போட முடியாது? இதை நினைவு வச்சுக்கணும். சரியா? யார போடுவோம்? எக்ஸ்ட்ராவா வந்திருக்க மத்தால பையச்சில வார புள்ளிய போட்டு பிரதிடுறது மாட்டோம். ஏன்? அந்த இடத்துல எக்ஸ் என்னவா இருக்கும்? பையச்சில எக்ஸ் என்னவா இருக்கும்? சொல்லுங்க. 0 எக்ஸ் என்னது 0 போட்டா இவரும் 0. அதை போடாது. இவரைத்தான் போடணும். அதை எழுதி வை. எழுத மாட்டா சொல்றேன். இப்ப வைக்கு பாருங்க. இந்த இடத்துல என்ன போடுவோம்? 0 சமன் எக்ஸ் எவ்வளவு 3 m தர 3 சக 3 சக 3 இங்க வந்தா சய 3 சமன் 3 m 3 ஆல 1 பிரிச்சீங்கன்னா m சமன் எத்தனை வரும்? சய 3 சய 1 வரும். அதை விட வந்துச்சா? ஆம் சார். இப்ப அடுத்ததா இப்ப நான் இதுல மெயினா இதுல வந்து பிள்ளைகள் இது வந்து 1 மார்க்ஸுக்கு வர விஷயம். ஏன்னா அதுல நிறைய கதைக்கும் இல்ல, ஆனா நிறைய விஷயம் அதுல இருக்கு. சரிதானே? சோ நான் இதுல பரவலா ஓரளவுக்கு 2-3 கொஸ்டினை செஞ்சுட்டு இதை முடிச்சிருவேன். எத்தனை மணி ஆகுது? 10 இன்னொரு சரியா 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். சரியா? சரி சொல்லணும். இப்ப ஒருவேளை பிள்ளைகள் இப்படி ஒரு விஷயத்தையும் யோசிச்சு வச்சுக்கணும். நான் இங்க சொன்னதெல்லாம் சரியா பிள்ளைன்னு செக் பண்ணி பாருங்க. இந்த கோடை இப்படியே நீட்டி பாருங்க. இந்த கோடை இப்படியே நீட்டிட்டு நான் நேற்று சொன்னேன் தானே கூர்மூலமா இருந்தா படித்திறன் என்ன இருந்திக்கும்? நேர் அதாவது சகல இருந்திக்கும். படித்திறன் சகலையா? அதாவது இதான் அந்த கூர்மூலம். எக்ஸ்ல இந்த வளைஞ்சுடியா பாருங்க. இது என்ன கோணத்துலக்கு? விரிகோணம் அப்படின்னா இந்த இதுல படித்திறன் என்ன வந்துச்சு? நம்புறீங்க? இப்ப நம்புறீங்களா? இன்னும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பிள்ளைங்க? அந்த ப்ரூஃபோட படிச்சுட்டாருன்றது ஒரு விஷயம் ஏன் வருது எதுக்கு வருதுன்னு சும்மா சொல்லிட்டு போனா எப்படி இருக்கும்? சப்டைட்டில் இல்லாம
ஜப்பனீஸ் சைனீஸ் படங்கள் ஏதாவது இந்த வீடியோஸ் ஏதாவது பாத்துறீங்களா? தாய்லாந்து வீடியோஸ் சும்மா இந்த இதுல யூடியூப் ஃபேஸ்புக்ல எல்லாம் போகும். ஆம் சார். ஓ சார். அது மாதிரி தான் இருக்கும். சரியா? அப்ப நான் இதுல இதுக்கு இதே எப்படி வருது, இதை போட்டா ஏன் இப்படி வருது, அதெல்லாம் சொல்லாம பண்ணா அவ்வளவு சொல்லாம போலாம். இன்னைக்கு அப்படி செஞ்சா என் உடம்புல அது ஒன்றும் இதாகாது, செமிக்கான. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நான் 2 பேரை பத்தி கேட்பேன். முதலாவது விஷயம் சமாந்தரம் அப்படின்னா என்ன? சமாட்ட கேட்போம். சமா சமா வந்து சமா எங்க? அந்த சமா எங்க? சமா எங்க? நம்ம போயிட்டா. சமாந்தரம் அப்படின்னா அஸ்கா சொல்லுங்க. ஆன்சர் பண்ணாதீங்கம்மா, அன்மியூட் பண்ணிக்காதீங்க. இரு நேர்கோடுகள் ஒன்று இடைவெட்டாது செல்வதை சமாந்தரம். வேற எப்படி சொல்லலாம்? அது மட்டும் தான். அந்த 2 நேர்கோடுகளுக்கு இடையில சமமான தூரங்கள் பேணப்படும். வெரி குட். அப்ப சமாந்தரம்னா என்னன்னு சொல்லலாம் பிள்ளைகள்? 2 நேர்கோடு கடைசி வரைக்கும் சேராது. சேராது. அதாவது என்ன? லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி 2 பேரும் சேர மாட்டாங்க. தூரத்துல இருந்து அந்த ஒரு காலை என்ன செய்யுது, போன தலைகீழா வச்சுட்டு ஒத்த காலால எப்படி செஞ்சு என்ன செய்ய, ஒத்த காலால எப்படி செய்ய, அப்படி அவரு போன அப்படியே தூக்குவார். சரியா? சரி, பார்த்துருவீங்க, பார்க்காம நடிக்காதீங்க. அதே மாதிரி இப்ப அடுத்த விஷயம் என்னடா, சமாந்தரமா போகுதுன்னா 2 கடையில என்ன மாறாது? தூரம் மாறாது. செங்குத்து தூரம். செங்குத்து தூரம் மாறாது. தூரம் மாறாது. சரியா? அப்ப அந்த விஷயத்தை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. அதன் அடிப்படையில இங்க இப்படி ஒருத்தர் போறாங்க. அதாவது இந்த கோட்டுக்கு நான் பெயர் வைக்கிறேன் L1, இந்த கோட்டுக்கு பெயர் L2. ஒருவேளை லைன் வரும், நான் வர்ற மாதிரி இல்லை. ஒருவேளை L1க்கு L2 இப்படி போட்டா என்ன அர்த்தம்? சமாந்தரம். L1க்கு L2 சமாந்தரமா இருந்தா L1 படித்திறன் M1 அப்படின்னா எப்படி? L1 படித்திறன் M1 அப்படின்னா L2 படித்திறனும் அதே M1 இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சமாந்தரமா போற கோடுகள் எல்லாத்திர படித்திறன்களும் சமன். அவ்வளவுதான் விஷயம். ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோடு சமாந்தரமா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவருக்கு என்ன படித்திறனோ அதே படித்திறன் தான் அவருக்கும் வர வேணும். வரும், கட்டாயம் வரும். மாறி வெட்டு துண்டை பத்தி இந்த வகைகளுமா யோசிச்சு பாருங்க. சமாந்தரமா போற கோடு ஒரே புள்ளியில வெட்டேலுமா? இந்த 2 கோடு சமாந்தரம் சொல்றீங்க, ஒரே இடத்துல வெட்டேலுமா 2 பேரும்? அப்ப அந்த விஷயம் என்ன வச்சுக்கணும். சரிதானே? அப்ப கட்டாயம் என்னத்தை பத்தி எழுதி வச்சுக்கணும்னா இதை கட்டாயம் எழுதி வச்சுக்கணுங்க. இது கேது கட்டாயம் எழுதி வச்சுக்கணும்னு சொன்னா அதை எழுதி வைக்காதீங்க, அப்படி இல்லைங்க. சரியா? சொல்லிட்டு இது கட்டாயமா தேவைப்படும். ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோடு சமாந்தரம் மனசுக்கு என்ன நினைவு வரணும்? படித்திறன் சமன். அந்த 2 கோட்டோட படித்திறனும் சமனா தான் இருக்கும். ஒன்றுடைய கண்டா மத்தாடைய கண்ட மாதிரி தான். அதாவது என்ன சொல்றது, இப்போ 100 சாப்பாடு கொடுத்தா நீங்க சாப்பாடு கொடுத்த மாதிரி சொல்றது. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்கும் போது அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். சரி, நம்ம இதுகளை பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் தானே? சரி, இன்னுமே ஒழுங்கான விதத்துல பார்ப்போம். உண்மையை பார்ப்போம். உண்மை சத்தியம் நியாயத்தை பார்ப்போம். இதா இருக்கு. எப்பயுமே இது வரைக்கும் பாருங்க, இவ்வளவு காலம் படம் படிச்சேன், ஏதாவது அது அப்படித்தான் வரும்னு சொன்னா விளக்கம் சாரம் தானே இருக்கு. அதே மாதிரி இந்த படித்திறன் சொன்னா முதலாவது என்னன்னு சொன்னேன்? படித்திறன் சொன்னா நேர்கோடு சாய்வு. எக்ஸ் அச்சுல இருந்து வலஞ்சுழியா போகும்போது வார அந்த கோணம் தான் அந்த சாய்விட கோணமா இருக்கும். என்னத்துல கோணமா இருக்கும்? சாய்விட கோணமா இருக்கும். அப்படின்னா இவர கோணமும் இவரோட கோணமும் எப்படி இருந்திருக்கும்?
சமன். நான் கேட்டதுக்காண்டி இதெல்லாம் சமனா வந்ததால அதுவும் சமன்னு சொல்றீங்க. அப்படித்தானே? உண்மைதானே? உண்மை சொல்லுங்க. அப்படித்தானே? ஓ சார். இது போனா இன்னும் வச்சிருக்கேன் தானே. சமாந்தரம் போடுவோமே. 2 கோடு சமாந்தரம். 2 கோடு சமாந்தரமா இப்படி போகும்போது குறுக்கால கௌசிக் போறாரு இடைவெட்டிக்கிட்டு. குறுக்கால யார் போறாரு? கௌசிக் இடைவெட்டிக்கு போறாரு. இடைவெட்டும் போது இந்த கோணம் என்ன கோணம்? ஒத்த கோணம். ஒத்த கோணம் இருக்கும். சமனை. ஒத்த கோணங்கள் தமக்குள் சமன்டா என்ன அர்த்தம்? 2 பேர்லையும் படித்திறனும் கட்டாயம் சமன். படித்திறன் சமன்டா அவனோட சாய்வும் கட்டாயமா சமனாக்கம். சாய்வு அப்படின்னு நான் சொல்லப்படுறது எக்ஸ் அச்சுல இருந்து வலஞ்சுழியா போகும்போது வர அந்த கோணம். அப்ப இது எல்லாத்தையும் குறிச்சு வைங்க. இதெல்லாம் கடைசி வரைக்கும் எங்க போனாலும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. என்ன படிச்சாதானே சொல்லி இருந்தாங்களா? சரி, இப்ப நீங்க கடைசி சொன்ன பாயிண்ட்ஸ் ஒருக்கா ரிப்பீட் பண்ணுவீங்களா? இப்போ கொஞ்சத்துக்கு முன்னுக்கு சொன்னது கேக்குறா? மறந்துட்டு என்ன பிள்ளை யாரோ எழுதுனாங்க சொல்லுங்க. இந்த 2 கோடு சமன் அப்படின்னாக்கா 2டையும் படித்திறன் சமன் அப்படின்னு சொல்லுது. 2 கோடும் சமாந்தரம் அப்படின்னா எக்ஸ் அச்சுல இருந்து வலஞ்சுழியா அமைக்கிற கோணமும் 2 கோட்டோட கோணமும் எப்படி இருக்கும்? எக்ஸ் அச்சுல இருந்து வலஞ்சுழியா அமைக்கிற கோணங்களும் சமனாയിരിக்கும். கோணங்கள் சமன்டா அந்த சாய்வும் சமன். அப்படின்னா என்ன அர்த்தம்? படித்திறனும் கட்டாயமா சமனா இருக்கும். என்ன சமனா இருக்காது? இப்ப அடுத்ததுக்கு போவோமா? நான் இந்த கேள்விகளை நான் ஃபுல்லா செஞ்சு காட்டிடுறேன் உங்களுக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு 2 கேள்வி செய்வேன். பட் அதுக்குள்ள ஒரு விஷயத்தை அடுத்ததா சொல்லிடுறேன். அடுத்ததா இந்த கேள்வி அப்படின்னு சொன்னா ஒரு 10 நிமிஷம் எடுத்தா பிரச்சனையா? தூக்கிடுவீங்களா? இல்ல சார். என்னால முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமா என்ன செய்யலாங்களா? முடிஞ்ச டான்ஸ் தான் ஆடணும். இருக்கும் மேல நான் முடிஞ்ச அளவுக்கு இதை தான் கொண்டு போறேன். இந்த மென்ஸ் கிளாஸ் அந்த போரிங்கே இல்லாத மாதிரி எனக்கே போரிங் அடிக்கிற சமயங்கள் இருக்குதான். இருந்தாலும் செய்யறேன். சரி, 2வது கேள்வி பாருங்க. 2வது கேள்வி செய்யும் டக்குன்னு முடிஞ்சிருக்கூட. 2வது கேள்வி இது ஒரு சின்ன பாட்டு தான், 1 மார்க்ஸ் பாட்டு தான். அதுக்குண்டே விட்டு போகலாது. நாளைக்கு வரும்போது கட்டாயம் என்னெல்லாம் கொண்டு வரணும்? பென்சில் இப்பயே வச்சிருக்க மாட்டீங்க. கிராஃப் காப்பி வச்சிருக்கீங்களாடா? ஒரிஜினல் கிராஃப் காப்பி. வீட்டை யாரும் கேட்கல. என்னப்பா நீ படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதிசயமா இருக்கு. இன்னும் கேட்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு படிக்கல. இதுல 2 விஷயம் சொல்லி தர போறேன். இது முக்கியமான கேள்வி. 2 விஷயம் சொல்லி தர போறேன். இது என்ன கேள்வி? முக்கியமான. ஏன்னா அதெல்லாம் கவனிக்காதீங்க. என்ன ஹாஜரா கவனிக்காத. சும்மா கவனிப்பாங்க. நல்லா முதலாவது என்ன சொல்றாங்கடா, கோடு y சமன் 4x. இப்படி ஒரு கோடு இருக்குமா? நான் நேற்று தான் சொன்னேன். இங்க அளவு உண்டு வரல அப்படின்னா அது என்ன வாங்கிக்கும்? 0. எப்படி எதுக்குள்ள போயிருக்கும்? உற்பத்திக்குள்ள போயிருக்கும். சரிதானே? அப்ப இந்த கோடு எப்படி இருந்துக்கும்? இப்படித்தான் இருந்திருக்கும். போட்டேன். சரியா? முதலாவது சொல்ற விஷயம், இதுக்கு சமாந்தரமாகவும் இதுக்கு சமாந்தரமா போகுதுன்னா என்ன அர்த்தம்? படித்திறன் சமன். இதுக்கு சமாந்தரமா போற நேர்கோடுனா இன்னும் இருக்க நேர்கோட்டோட படித்திறன் எவ்வளவு? 4. y சமன் mx ஆகுது தானே. m க்கு பதிலா என்ன இருக்கு? 4. m4 ல அங்கேயும் எத்தனை? 4. என்னது m படித்திறன் 4. அதே மாதிரி 0,3 கோட்டுக்குள்ளால போதும். அப்ப அந்த கோடை வரைஞ்சிட்டு 0,3 எங்க குட்டி செல்லங்கள் இருக்கும் சொல்லுங்க. 0,3ல விட்டோம். அதான் சொல்றேன் எங்க இருக்கும். முதலாவது இதுல 0 x அச்சு y அச்சு 0,3 எங்க யாரையும் மைக்கோன்ல அடங்கு பேசான் தூங்குறியாடா? பேசான் மைக்கோ பண்ணிக்கொள்ளு. -3 லைக். அப்ப நான் இதுல -3 குறிக்கிறேன்.
அப்ப என்ன மாதிரி இருந்திருக்கும்? இப்படித்தானே போயிருக்கும். இவருக்கு சமாந்தரமா ஓ சார். இப்ப எது அவர் வெட்டுத்துண்டு எவ்வளவு சய? 3 அதே மாதிரி இப்ப இவர சமன்பாடு என்ன மாதிரி y சமன் 4x சயம் சயம் இப்ப அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எங்கேயாவது 2 ஆள்கூறை தந்து, எப்படி 2 ஆள்கூறுகளை தந்து, இங்க எத்தனை ஆள்கூறு இருக்கு? எத்தனை ஆள்கூறுல தந்து உங்களுக்கு? ஒரு ஆள் இப்படி கொஸ்டின்ஸ்ல எங்கேயாவது இப்படி தர்றாங்க கொஸ்டின்ஸ், இப்படி தர்ற கொஸ்டின்ஸ்ல வந்து பிள்ளைகள் 2 ஆள்கூறு தந்திருக்காண்டா வைங்க. எப்படி 2 ஆள்கூறு தந்திருந்தா எந்த ஆள்கூறுல x 0 இருக்கும்? எப்படி சும்மா உதாரணத்துக்கு 0,4 0,2 இப்படி எல்லாம் தாரான்னு வைங்களேன். ஏதோ ஒரு இடத்துல இந்த ஆள்கூறுகள் வருது. இந்த ஆள்கூறுகள் தான் x வந்து 0 இருக்கிற சந்தர்ப்பம் மாதிரி. எப்படி ஒரு கொஸ்டின் தாரா, அதுல 2 ஆள்கூறு இருக்க, 2 ஆள்கூறுல x 0 வர்ற மாதிரி ஆள்கூறு. எப்படி எது 0 வர்ற மாதிரி ஆள்கூறுகள்? x 0 வராது. x 0 வர மாதிரி ஆள்கூறு. அது வந்தா அதோட வர்ற y தான் கட்டாயமா வெட்டுத்துண்டா இருக்கும். அதுதான் வெட்டுத்துண்டா இருக்கும். மறந்துடாது. பாத்து சொல்லுங்க. இப்ப எது வெட்டுத்துண்டு? சயம். அவ்வளவுதான் விஷயம். நேரம் சொல்லுங்க. வடிவ விஷயம் பாருங்க. xi பாருங்க இந்த கோட்டுல இருக்கும். அப்ப இந்த கோட்டுல இருக்க இந்த புள்ளிகளெல்லாம் போகுதுன்னா சயம் 3 தான் வெட்டுத்துண்டு. இது நல்ல அழகா யோசிக்கணும். நீங்க யோசிக்க ஈஸியா வரும். சரியா? அதே மாதிரி அடுத்த கான்செப்ட் क्वेश्चन என்னன்னா, இது எழுதிங்களா? லாஸ்ட் கான்செப்ட் மிச்ச அவ்வளோத்தையும் செஞ்சுட்டு கிட்ட போயிட்டு கிட்டதான் இருக்கீங்க. நாளைக்கு கிளாஸ் செஞ்சு கிழிச்சிட்டு வருவீங்க. செஞ்சுட்டு வாங்க. வச்சா பிள்ளைகள் இன்ஷாஅல்லாஹ் சார். நீங்க இன்ஷால்லா சொன்னாலே நீங்க பாத்துரும். இன்ஷால்லா வல்லாஹி எல்லாம் பண்ணீங்கனாலே பாத்துரும். முதல்ல இன்ஷால்லா சொன்னா ஒரு வேலை அதை செஞ்சுட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தோணும். இப்ப இன்ஷால்லா சொன்னாலே கன்ஃபார்மா செஞ்சுட்டு வர மாட்டாரா? அப்படியெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. சரியா பாப்பமேனி? சரி, the last question now we are going to discuss. இது ஓகே தானே எல்லாருக்கும்? புரியுதானடா சொல்லி தரது? ஓ சார். ஓ சார். சரி, அப்படியே இருந்து சும்மா நான் கேட்கிறேன். 14வது ஒரு கேள்வி. 14வது ஒரு கேள்வி. அதோட வெட்டுத்துண்டு என்ன? ஒன்று. இதெல்லாம் இதுல வந்தது, ஒரு எக்ஸாம் பேப்பர்ல வந்ததுதான். சரியா? தலை இடிக்குது. இதோ செய்யணும்னு நினைச்சேன். அஞ்சாவது கேள்வி பாருங்க. லாஸ்ட் क्वेश्चन. அஞ்சாவது கேள்வியில முதலாவது பாட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா 6x சக 3y சமன் என்ன? சய 1. இது ஒரு சமன்பாடா கேட்கிறான். என்னண்டு y சமன் mx சக c இந்த வடிவத்துல கேட்கிறான். எப்பயுமே இந்த வடிவத்துல கேட்டா yக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? 1. அப்ப இவரை வச்சுக்கொண்டு இவரை மட்டும் என்ன செய்வோம்? நாடு கடத்தி அந்த பக்கம் கொண்டு போவோம். நாடு கடத்தி அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 3y சமன் சய 1 சய 6 என்ன செய்வோம்? அரேஞ்ச் பண்ணி எழுதுவோம். எழுதணும் அப்படின்னா சய 6x சய இங்க 3 என்ன செய்யுது? பெருக்குப்படுது. அங்கால போனா என்ன செய்யும்? 3 பிரிபடும். 3 பிரிபடும். அப்படின்னா நான் இப்படி எழுதி இவரோட பெருக்கலாம் தானே? ஓ சார். 3ஆல கொண்டு வந்து பெருக்கிறது ஒண்ணுதான், இப்படி எழுதுறது ஒண்ணுதானே. இதுல வடிவா நடக்கிற கான்செப்ட பாருங்க. -6x அப்படின்றால் 1ஓட என்ன செய்யறாங்க? -6x 1 அப்படின்ற நம்பரோட கழிபடுது. உங்களுக்கு பாக்குறது சில நேரத்துல அது விளங்காது. என்ன விஷயம்? சில நேரத்துல என்ன சாமானியம் தெரியாம இருப்பீங்க. சய 6x அப்படின்னு சொல்றால் 1ஓட கழிபட்டு இருக்காங்க. அதுதான் நான் இதுல எழுதி.
இந்த 3ஆல கொண்டு நீங்கால பிரிக்கிறது அப்படின்றத நான் எப்படி செய்யலாம்? 1 3ஆல இவ்வளத்தையும் பெருக்கிறதா எடுக்கலாம். இது ஈஸி உங்களுக்கு. இப்ப y சமன் என்னண்டு வரும்? 1 3னா பெருக்கினா என்னண்டு வரும்? சய 6 3x இவ்வளவு பெருக்கினீங்க என்ன வரும்? சய 1 3 சய 6 3 பிரிச்சா என்னண்டு வரும்? saya 2 சரி சய okay. 2 1 2 சொல்லலாம். சய 2 எல்லாம் தூக்க மஸ்து. சய 2 சய 1 3 y x என்னன்னு சொல்லி எழுதலாம் தானே? சரி y x னா m CM cm என்னன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். இல்ல அப்படின்னா டைரக்டா கொண்டு வந்து என்ன செய்யணும்? இவரை கீழே 3ஆல பிரிப்பீங்க, டைரக்டா 3ஆல கொண்டு வந்து இவரை கீழே போட்டு பிரிப்பீங்க. ரெண்டுமே ஒன்றுதான். பட் இதான் உண்மையில நடக்கிற விஷயம். சோ இதுதான் இதுல இருக்க क्वेश्चंस. இதுல வேற மாதிரியான क्वेश्चंस எதுவுமே இல்ல. முதலாவது இருக்கிற क्वेश्चन என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், y சமன் 2x சய 1 x சமன் 3 எனும் நேர்கோடுகளினால் தரப்படும் இரு நேர்கோடுகளின் வெட்டும் புள்ளியின் ஆள்முறை காண்பு. போய் தடிக்கும். சரியா? எப்படி செய்யணும்? ஆனா அந்த கேள்வி உங்களுக்கு கடைசி வரைக்கும், இந்த முதலாவது கேள்வி கடைசி வரைக்கும் வருமா வராதா? சார் கேள்வி தான் கேட்கணும். விளையல வருமா வராதாண்டு கேள்வி செய்யறவன்ட்டு தான் கேட்கணும். அதான் நம்ம செஞ்சாதானே கேள்வி முதலாவதுன்னு. சார் எனக்கு ஒரு சொல்லுங்க மைமுனா. 3y சமன் சய 6x சய 1 அது இருக்குதுதானே. அதுல சய 1 3yக்கு அங்கால கொண்டு போயிடுமா? சமனுக்கு அங்கால. இந்த ஸ்டெப்லயா ஆ நம்மட என்னமா கேள்வி கேட்டிருக்காங்க? இவர இந்த வடிவத்துல மாத்தணுமா? இந்த வடிவத்துல மாத்தணும்னா பைக்கு முன்னாடி எதுவுமே இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்க இவரை இங்கால கொண்டு வந்துட்டீங்கன்னா திரும்ப பையோட சேர்ந்து ஏதோ ஒன்று வந்து பை தனியே இருக்கணும். அதான் நம்மளோட மெயின் டார்கெட். பை தனியே இருக்கணும். அதே போல எக்ஸோட ஒரு ஆள் கூட்டு பெற மாதிரியோ கழி பெற மாதிரி நம்ம மாத்தி எடுக்கணும். இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். அவ்வளவுதான் விஷயம். இதுல பாருங்க எப்படி நம்ம மாத்தி சரியா கொண்டு வந்துட்டோம். பை சமன் எம்முக்கு பதிலா சய 2 சிக்கு பதிலா இருக்குன்னு சய 1 3 இப்படி மட்டும் தான் கொண்டு வரணும். சரியா? சும்மா இருக்கிறது அங்கால கொண்டு போனீங்கன்னா திரும்ப என்ன செஞ்சிடும்? 3 வரை சக 1. அதுக்கப்புறம் என்ன செய்யறது? 6ஆல கொண்டு பிரிச்சுடுவீங்களா? இல்ல சார். நம்ம கேட்ட வடிவம் என்னது? y சமன் mx ஆகும். yக்கு முன்னாடி கட்டாயமா 1 வார மாதிரி நம்ம செட்டப் பண்ணணும். சரியா? சோ அந்த முதலாவது இருக்க கேள்வி மாதிரி உங்களுக்கு கடைசி வரைக்கும் செஞ்சிட மாட்டீங்க. வராது. சரியா? சோ அப்படி இருக்க மாதிரி கேள்வி வராது. சோ டோன்ட் வரி. நாளைக்கு கட்டாயம் கிளாஸ் வாங்க. சொன்னா நாளைக்கு வந்து நான் இருக்கிற முக்கியமான படிப்பு தான் அதில் வராதீங்க கிளாஸுக்கு. அடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லி கிளாஸுக்கெல்லாம் ஜாயின் பண்ண விட்டுறாதீங்க. ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் 15 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. 3-4 பேர் மட்டும் ஐசா எப்படி நான் மட்டும் அந்த கிளாஸுக்கு போறேன் சொல்லாத அப்படின்ட்டு பொம்பளை பிள்ளைகளோ விளையாட்டை காட்டுவீங்க. அது எனக்கு தெரியும். சரியா? ஸோ கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஜாயின் பண்ண சொல்லிக் கொடுங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் நாளை 9:05:10 ஸ்டார்ட் பண்ணி படிப்போம். சரியா? ஸோ முடிப்போமா? ஆம் சார். குட் நைட். குட் Bye நைட். bye. Good night. Bye bye Nora. Bye Nora. Bye Aisha Hamra. Bye Salma. Bye Sabir. Bye Arshad. Bye sir. சார் நல்லா இருக்கும். Jazakallah khair. Barakallah Samra. Barakallah Sama. jazakallah Barakallah. 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 Jazakallah sir. Bye. Bye 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 Minha. Bye Asya. Barakallah. சார் Hamna. ஜஸாக்கல்லா ஹைரா. Barakallah Hamna. Ishfaq bye. Bye bye bye. Manasib Barakallah. Anna bye. Okay, முடிவோம். Bye Salma Siraj.